போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய். ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சங்க காலத்தில் மன்னரை அதிகாலையில் துயிலிலிருந்து எழுப்புவதற்கு பாடுகின்ற இசைப்பாட்டு துயிலடை நிலை பாட்டு எனப்பட்டது. மனிதரை துயிலெழுப்புவதைத்தான் இது குறிக்கும். சங்க காலத்தில் மன்னருக்காக பாடிய துயிலடை பாடல் வகையை அதிகாலை வேளையில் ஆண்டவன் சந்நிதியில் இந்த உலகனைத்தையும் காக்கும் பேரரசனாய் திகழும் இறைவனை அதிகாலை வேளையில் துதிக்கும் பாடலுக்கு சுப்பிரபாதம் என்று வடமொழியிலும் திருப்பள்ளி எழுச்சி என்று தமிழிலும் சொல்கிறோம். திருவெம்பாவையை மாணிக்கவாசக பெருமான் பாவை பாடல் வகையாய் திருவண்ணாமலையில் அருளி செய்தார் என்று பார்த்தோம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில், அதாவது இன்றைய ஆவுடையார் கோயில், அங்கு எழுந்தருளியிருந்த பொழுது அருளி செய்தார். உண்மையில் பள்ளி எழுச்சி என்று பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுவதால் கடவுள் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை நாம் எழுப்புகிறோம் என்று அர்த்தமாகாது. அவனது சன்னிதானத்தில் சென்று நாங்கள் எங்கள் உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டு விட்டோம், அதிகாலை பொழுதில் இருள் நீங்கி ஒளி எழுவது போல எங்களுடைய ஆன்மாக்களுடைய இருள் நீங்குவதற்கான வெளிச்சம் வந்துவிட்டது என்று அந்த ஈசனிடம் சொல்லி அவரை போற்றி பாடுவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. இன்று திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலை பார்ப்போம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையோய் எமையுடையாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என் வாழ்வுக்கு தாரகமாகிய ஆதாரமாகிய பொருளே, சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, நந்திக்கொடியை உடையவனே, என்னையும் ஆட்கொண்டவனே, என் வாழ்வின் முதல் பொருளே, பொழுது புலர்ந்து விட்டது, உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபட வந்துள்ளேன். எம்பெருமானே, உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக என்று மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை எனப்படும் ஆவுடையார் கோவிலில் கோவில் கொண்ட ஆத்மநாதரை போற்றி பாடுகிறார். வாத ஊரராய் பாண்டிய நாட்டின் மந்திரியாக தென்னவன் பிரம்மராயன் என்ற பெயருடன் இருந்தவர்தான் மாணிக்கவாசகர். ஆனால் அந்த ஈசன் அவரை போர்ப்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தலத்துக்கு வரவழைத்தான். தானே குருவாயிருந்து அவரை ஆட்கொண்டான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடம் இந்த திருப்பெருந்துறை. குருவை கண்டுகொண்ட மாணிக்கவாசகரும் திருவாசகத்தின் உயர்ந்த பகுதியான சிவபுராணத்தை உடனே உணர்ந்து உருகி பாடினார். அப்போது தென்னவன் பிரம்மராயன் எனும் வாத ஊரார் மாணிக்கவாசகராக மாறினார். இப்படித்தான்
ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனை கண்டுகொண்டு உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும். அதற்கு ஆன்மா விழிக்க வேண்டும். அதற்கே பள்ளி எழுச்சிகள். மேலும் ஆன்மாவை ஞானமடைய விடாமல் தடுப்பது மந்த குணமும் சோம்பலும் ஆகும். சிவபெருமானின் 5 தொழில்களான ஆக்கல், காத்தல், மறைத்தல், அருளுதல், அழித்தல் என்பதில் மறைத்தல் என்பது இறைத்தன்மை நம்முள் மறைந்து வினைப்பயன்களை நாம் அனுபவிக்கும் பக்குவமற்ற தன்மையே. இதற்கு திரோதானம் என்பர். அம்மறைவு நீங்கி உறங்கிக் கொண்டிருக்கும் நம் ஆன்மா ஞானம் பெற விழிப்படைவதாக பாடப்படுவதால் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் திரோதான சுத்தி என்று சொல்லப்படுகிறது. 10 பாடல்களை கொண்ட திருப்பள்ளி எழுச்சி விடியற்காலையின் இயற்கை அழகையும் அதன் பின்னணியில் இறைவனின் பெருமைகளையும் உணர்த்துகிறது. அடியவர்களின் சிறப்பையும் அவர்களை இறைவன் ஆட்கொள்ளும் முறைகளையும் விளக்குகிறது. மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம்.